அனைவருக்கும் வணக்கம். நான் இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வில் பங்கு பெற வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த மருத்துவமனையோடு இணைந்து இருக்கிறேன், உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற செய்தியை சொல்லுவதற்காக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக விளக்கமாக, அதாவது நோய் வந்ததற்கு பிறகு கொடுக்கிற சிகிச்சை என்பது நடைமுறை, நோய் வராமல் தடுப்பது என்பது, அந்த விழிப்புணர்வை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துவது என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை. அந்த வகையில் அவற்றையெல்லாம் நான் பேசலாம் என்றிருந்தேன், எனக்கு நேரமில்லை. இன்னொரு நாள் நான் நிச்சயமாக அதை பற்றியெல்லாம் பேசுவேன். எனக்கு பிறகு நம்முடைய சிஆர்பி அவர்களும் பாபு கணேஷ் அவர்களும் இங்கே நல்ல முறையில் சிறப்பாக பேசுவார்கள். ஆகவே இந்த அற்புதமான ஒரு சேவையை, பணியை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற, அதுவும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்து பணியாற்றிய இந்த நிறுவனம், அதனுடைய தகுதி திறன் எப்படிப்பட்டது என்பதற்கு அதுவே சான்று. ஆகவே நம்முடைய மருத்துவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். 1991 நான் இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் தான் இருந்தோம். அதன் பிறகு கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாளத்தில் கொஞ்ச நாள் வேலை பண்ணிவிட்டு தனியாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கோடைய வைத்தியமும் எப்பவும் தனித்தனியாக தான் இருக்கணும், ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால பர்சனலைஸ்ட் கேர் வேணுங்கிற மோட்டிவில் ஆரம்பிச்சிருக்கேன். 2000 வரையும் 1200 பேஷண்ட் வைத்தியம் பண்ணவங்க இன்னி வரையும் நல்லபடியாக இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர்னால ஒரு பாதிப்பும் இல்லை. அவர்கள் என்கிட்ட காசு கொடுத்து இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதும் பேட்டர்சன் கேன்சர் சென்டர். இது 2003 இனாகிரேட் ஆகிடுச்சு. இதுக்கு எங்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கும்பொழுது என்னுடைய சேர்மன் அண்ட் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். ஒன்ஸ் அவருக்கு கிடைச்ச உடனே எனக்கு டிமெட்மெண்ட் போயிட்டார் ஆஃபீஸில். அது பிறகு தொடர்ந்து கான்டாக்டில் தான் இருந்தார். இன்னி வரையும் அது நடந்தது. அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டு வேர் இட் இஸ் பை த கேன்சர் பேஷண்ட் ஃபார் த கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் கேன்சர் பேஷண்ட் ஆரம்பிச்சிட்டு, பட் அதனால எனக்கு என்ன லாபம், எத்தனை பேருக்கு நீ ஃப்ரீ வைத்தியம் பண்ண போகிற, நீ வைத்தியம் பண்ணுங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன, இந்த 2 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா அவர் அப்படி தான் கேட்பார் கேள்வி. அதனால கேன்சர் பேஷண்ட்ஸ் ரோஸ் டேவை ஒரு டார்கெட்டாக வச்சு அதை ஏற்கனவே வைத்தியம் பண்ணி குணமானவர்கள் வைத்தியத்துக்கு வரவர்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்கான நாளாக வச்சுக்கணும். அது 22 செப்டம்பரில் இந்த மெலிண்டா ரோஸ் இதில் கனெக்ஷன் இருந்ததுனால அதே 22 செப்டம்பர் சனிக்கிழமையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இதே நாட்களில் நடைபெறும். ஸோ இது வருஷமாக நடந்து இப்போ 23 வருஷங்களை அடைந்து விட்டது. இதுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன அன்பளிப்பு, அவர்கள் பேசிட்டு போன பிறகு அவருக்கு ஒரு டெய்லி நீட் கிட் பண்ணி ப்ளஸ் வி வில் ஆல் சிட் டுகெதர் அண்ட் தென் சீட் தட் இது மேற்கொண்டு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இங்கே ஆல்ரெடி 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதனால தான் இந்த கேன்சர் அலிவியேஷன் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டது. ஸோ யாரெல்லாம் அதில் டொனேட் பண்ணுறாங்களோ அதை வச்சுட்டு நாங்கள் திரும்பி பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வருஷம் இவங்க வராங்க இல்லையா, இவர்களே டோனர் ஆகிடுறாங்க. நாம் பெற்ற இன்பம் இவங்க பெறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஐ கெட் அரௌண்ட் 8 to 10 lakhs per year டொனேஷன் வரும். அது நாங்கள் திரும்பி கேன்சர் பேஷண்ட்ஸ் ஏழைகளுக்கு வைத்தியத்துக்கு பற்றியும் டெரரிசத்தை பற்றியும் ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படத்தில் சார் இந்த பண்ணுற சர்வீஸை ஃபஸ்ட்டு கார்டு அண்ட் வாய்ஸாக போடுறதுக்கு இங்கே அவர் முன்னாடி அவர் பர்மிஷனோட அனுப்பிக்கிறார். என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ மக்களுக்கு அதை உங்கள் வாய்ஸை இந்த படம் ஃபஸ்ட் கார்டாக போடுறோம். நன்றி. தொடர்ச்சியாக அவங்க செஞ்சிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி இந்த புற்றுநோயை அகற்றுவதற்காக தொடர் தீவிர சிகிச்சை செய்து ஏராளமானவர்களை இன்றைக்கு குணப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பல பேர் சாட்சியாக வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 15,000 15,000க்கு மேற்பட்டவர்கள்
குணமாயிட்டேன். குணமாகி இருக்கிறார்கள். அதாவது இது தீர்க்கவே முடியாத ஒரு வியாதி என்கிற ஒரு மனப்பான்மை தான் சமூகத்திலே நிலவி வருகிறது. இப்ப இவரது சொல்றத பார்த்தா இறப்பே கிடையாது, புற்றுநோய் வந்தவர்களுக்கு இறப்பு இல்லை, மரணம் இல்லை என்கிற ஒரு நல்ல தகவலை பல சாட்சியத்தின் மூலமாகவும் தங்கள் வைத்தியத்தின் மூலமாகவும் இந்த அமைப்பு இன்றைக்கு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஐநா அமைப்பு உலகத்துல எல்லா நாட்களையும் ஒவ்வொரு நாளா அறிவிச்சிருக்குது. அதுல முக்கியமான நாள் தான் இந்த ரோஸ் டே. இந்த ரோஸ் டேவை உண்மையிலே இந்த சமூகம் உற்று பார்க்க வேண்டும், இந்த நோயை கண்டு அச்சப்படக்கூடாது என்கிற ஒரு கருத்தை தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல இந்திய சமூகத்திற்கே தெரிவிக்கிற முகமாகத்தான் இந்த சென்டர் செய்து வருகிறது. இந்த நல்ல தொண்டை பாராட்டும் விதமாகத்தான் இதில் எங்களை போன்றவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள், தொலைக்காட்சி மட்டுமல்ல அரசியல்வாதிகள், திரைப்பட துறையை சேர்ந்தவர்கள், இந்த மூணுமே எனக்கு உண்டு. அதே மாதிரி பாபு கணேஷ், சைதி துரைசாமி போன்றவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ரோஸ்டோவினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை, அந்த கொள்கை தத்துவத்தை சார்ந்து எதிர்காலத்தில் புற்றுநோயை எவ்வாறு அகற்றுவது, புற்றுநோயிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நீக்குவது தொடர்பாக இந்த நிறுவனம் செய்து வருகிற இந்த தொண்டு செயல்பாடுகளை வாழ்த்துவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக பேட்டர்சன் கேன்சர் சென்டரோடு இணைந்து நாங்கள் விழிப்புணர்வு, கேன்சர் புற்றுநோய் ஒரு தொற்று நோய் அல்ல, அது எளிதில் குணப்படுத்தக்கூடியது, இதை பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்ற பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து 1 மாதம் இலவசமாக அந்த புற்றுநோய் இலவச ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவரோடு டாக்டர் விஜயராகவனோடு இணைந்து நாங்கள் பரப்புரையை தமிழகம் என்றும் எடுத்து சென்று மக்களை வரவேற்கின்றோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 117 பேர் இந்த வருஷம் வந்திருக்காங்க. போன வருஷம் ஒரு 300 சில்லற பேர் வந்திருக்காங்க. இந்த வருஷத்தில் மீதி இருக்கிறனால ஒரு 300-400 பேர் வருவாங்க என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் கேன்சர் இருக்கிறவங்க தான் வரணும்னு கிடையாது. இது ஒரு ப்ரிவென்டிவ் செக்அப் மாதிரி. செக் பண்ணிட்டு அவங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஒரு மாதிரி ஃப்ரீயா செக்அப் பண்ணிட்டு போனாங்கன்னா, சப்போஸ் யாருக்காவது கேன்சர் இருக்குதுன்னா அது ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கும் போது அதை எளிமையாக குணப்படுத்தலாம். ரொம்ப சந்தோஷம்.